ஓம் நம சிவாய. கொண்ட மேல்வினை முட்டை எதிர்த்து மண்ணில் வந்தன்னை காத்த மானுடன் சிவமே பொற்றி தூக்கி வச்சு போடு, கொஞ்சம் சீமந்து கொடுக்கணும் சரியா. ஓம் தேவி கடல் கடலிடை பட்டளைக்கின்றேன் நீகப்புறவி அறுத்தேற வங்கி அங்கே ஓவியமர் உலகனைத்தும் குறுகிம் போகும் குறுகினர் குணத்தாண்டு கொண்டார் போலும் தாவி முதல் காவிரி நல் ஜமுனை கங்கை சரஸ்வதி பொற்றாமரை உட்கரணி தண்ணீர் கோவியோடு குமரிவர் தீர்த்தம் தொண்ட குடந்தை கீழ் கொட்டத்தம் குத்தனாரே. ஓம் சிவாய நமகும் சிவாய நமகும் சிவாய நமோமரதிர் கருவியால் திரைக்கோமரதிர் கருவியால் இருக்கம் ஓம் கிருதிர் வடிமையே சோந்து காக்கோமரதிர் கருவியால் கடிது ஓமரதிர் கருவியால் விரைந்தோடுக ஓம் கிருதிர் வடிமையே சோந்து காக்க ஓம் சிவாமிருதம் ஒளிக சிவாமிருதம் ஒளிகவே ஓம் பாரிடையந்தாய் பரந்தாயே பொற்றி ஓம் ஆத்மதத்துவமே பொற்றி ஓம் வித்யாதத்துவமே பொற்றி ஓம் சிவதத்துவமே பொற்றி ஓம் பாரிடையந்தாய் பரந்தாயே பொற்றி ஓம் சத்தியே நரக ஓம் சிவத்திருமணையே பொற்றியும் சிவாய நமகும் தனியொளி தலைவா பொற்றியும் உயிரொளி பிரானே பொற்றியும் அபிரொளி எவுள் பொற்றியும் உயர் ஊரா பொற்றியும் மண்ணொளி முதலே பொற்றியும் வட்டரவு மெய்யே பொற்றியும் விரதிர் கண்ணே பொற்றியும் சிவாய நமகும் இதயமே பொற்றியும் முகமே பொற்றியும் முடியே பொற்றியும் வடிவாய் நரகும் வடிவே சொந்து காக்கவே ஓம் சிவத்திருமணையே பொற்றி ஓம் சிவாய நமகும் தனியொளி தலைவா பொற்றியும் உயிரொளி பிரானே பொற்றியும் அபிரொளி எவுள் பொற்றியும் உயர் ஊரா பொற்றியும் மண்ணொளி முதலே பொற்றியும் வட்டரவு மெய்யே பொற்றியும் விரதிர் கண்ணே பொற்றியும் சிவாய நமோ இதயமே பொற்றியும் முகமே பொற்றியும் முடியாய் மாறுக ஓம் வடிவாய் நிறை ஓம் கருவியால் கோமரதிர் கருவியால் கடிது கோமரதிர் கருவியால் விரைந்தோடுக ஓம் கிருதிர் வடிவியை சொந்த காக்க சுவமீதுகள்கவே. ஓம் தேடிக் கண்டு கொண்டேன் திருமாலொடு நான் முகனும் தேடித் தேடோனா தேவனை என்னுள்ளிய தேடிக் கண்டு கொண்டேன் உள்ளம் பெரும் கோவில் ஊனுடம்பு காலயம் வள்ளல் விரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ளந்தளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலன் கயிந்தும் காணாமணி விளக்கிய ஓம் பாரிடைந்தாய் பரந்தாயே பொற்றி ஓம் ஆத்மதத்துவமே பொற்றி ஓம் பாரிடைந்தாய் பரந்தாயே பொற்றி ஓம் அற்றல் அதுபுடை அழகமர திருவுரு நீட்டும் கோடியில் நிமிந்தனன் போற்றி ஓம் தந்திரச்சடையணிந்த சங்கரன் சாமவேதி அந்தரத்தமர்வும் மானனல் வெள்ளூர் தியந்தன் மந்திர நம சிவாயம் வாகனர் அணிய பெற்றா வெந்தரம் வினையும் நோயும் பொம்பளல் புறகிட்டன்றி கங்காளன் பூசும் கவச திருநீரை மங்காமலே பூசி மகிழ்பவர் யாமாயில் தங்காவினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான சிவந்திரபடி செர்விரியாற்றல்ல ஓம் அம்மையே அப்பா குப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதியே பொய்மையே வரைக்கும் பொழுதரே சுருக்கும் கொடுத்தரே புரையனின் தனக்கே செம்மையே யாய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானியே இம்மையே உரையான் சிக்கனம் பிடித்தேன் எங்களும் அருள்மகினியே இம்மையே உரையான் சிக்கனம் பிடித்தேன் எங்களும் அருள்மகினியே ஓம் தனியுடன் தலைவா வருவோம் இருளி பிராணே வருக ஓம் அருளி எவ்வளவு வருவோம் உயர் ஊரா வருவோம் மண்ணுளி முதலே வருவோம் மண்ணுளி முதலியே வருவோம் இதயமே வருவோம் முகமே வருவோம் முடியே வருவோம் வடிவே வருவோம் கண்ணே வருவோம் கருவியே வருக வருகவே ஓம் சிவாமிர்தம் ஒளிக ஓம் சிவாமிர்தம் ஒளிகவே ஓம் எங்கும் திருவேணி எங்கும் சிவசக்தி எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம் எங்கும் சிவமாயிருத்தலார் எங்கெங்கும் தங்கும் சிவனருதம் விளையாட்டது எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம் எங்கும் சிவமாயிருத்தலார் எங்கெங்கும் தங்கும் சிவனருதம் விளையாட்டதே.
நன்றுடை யானை தீயதில்லானி நரைவெள்ளேறு கொன்றுடை யானை குமையொரு பாகம் உடையானை சன்றடை ஞான விரவுடை யானை சிராப்பள்ளின் குன்றுடை யானின் கூரையன் உள்ளம் குளிருமே வண்டமர் ஓதி மடந்தை வேணின மண்டை ராவணன் பாடி உய்ந்தனன் தொண்டர்கள் கொண்டு துதித்த பின்கவர்க்கே அண்டம் அளிப்பன கஞ்செடுத்துமே சிவனோடுக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு பாருங்கு யாவரும் இல்லைய புவனம் கடந்தென்றும் பொன்னொழில் மின்னும் தவணன் சடைமுடி தாமரை யானிய ஆயிரம் தாமரை போலும் ஆயிரம் சேவடியானும் ஆயிரம் பொன்வரை போலும் ஆயிரம் பேருகந்தானும் ஆரூரமந்த கம்மானி வேயிரு தொழிமங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வினி தடவி மாசரே திங்கள் கங்கை முடிமேல் கணிந்தன் உள்ளமே புகுந்த கதனால் ஞாயிறு திங்கள் சுவாயே புதன் வியாழன் வெள்ளி சனிவாம் இரண்டு முடனே ஆசரே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல கடியார் அவருக்கு மிகவே எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம் எங்கும் சிவமாயிருத்தலார் எங்கெங்கும் தங்கும் சிவனருள் நன்விளையாட்டது எங்கும் சிவமாயிருத்தலார் எங்கெங்கும் தங்கும் சிவனருள் நன்விளையாட்டது எல்லாரும் ஓம் நம சிவாயன்னு சொல்லி வாங்க. எல்லாரும் குறையும் இல்லாமல் பெருமாண்ட ஆலயம் கட்டி முடிகிற வரைக்கும் இந்த மாவட்டம் ஆலயம் கட்டி முடிகிறவரம் பெற்றேன் என்று மிக்க ராவணனை 20 தோள் நெறிய ஊன்றி குறவாகி எங்கசை கெட்டே இறங்கி கொண்டே குற்றவல்லான் முன்னனை மரமார் மனத்தென்றும் மன்னினானே மாமதியும் மலர் ஒன்றை வன்னி மத்தம் மரவார் வெண்டடை யாரி நல்லாற்ற
சிம்பொனியின் இந்த பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உடனே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஸ்கிரீனில் தெரியும் சிகப்பு பட்டனை அழுத்தி பக்கத்தில் உள்ள மணிமட்டனை அழுத்துங்கள். உங்கள் புதிய வெற்றிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பக்கத்து கூட தண்ணி நிக்குது. போடுவா வளர்ச்சி சைட்டு மூல காலுக்கு போடுங்கள மூலைகளுக்கு மூலைக்கு போடுங்க. சிவசக்தி ஆலயம் புனர்நிர்மாணம் செய்வதற்கு பெரும் உதவியினை செய்த சிவா ஐயா அவர்களுக்கும் இந்நேரத்தில் நன்றி கூற நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாது இன்று இந்த அடிக்கல் நாட்டு விழாவுக்கு வருகை தந்த உள்ளங்களுக்கும், அது மட்டுமல்லாது நேற்று இரவு தோறும் எம்மோடு இணைந்து இந்த அஸ்திவார மடு தோண்டுவதற்கு உதவி செய்த எமது விநாயகபுர வாழ் ஆண்கள் அனைவருக்கும் இந்நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். மேலும் இந்த ஆலயம் கட்டுமான பணிகள் முடிவடையும் வரைக்கும் எமது கிராமத்தில் உள்ள தாய்மார்கள், தந்தைமார்கள், அது மட்டுமல்லாது அனைத்து இளைஞர்களும் தங்களது முழுமையான ஒத்துழைப்பை எமது ஆலயத்தின் நிர்வாகத்தினருக்கும் எமது ஆலயத்திற்கும் தந்துதவ வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்பொழுது இங்கு வருகை தந்த எமது ஆலயத்தின் பிரதம பூஜகர் ஐயா அவர்களை எமது மக்களுக்கு முன்னிலையில் சில வார்த்தைகள் கூறலாம் என்று எல்லாம் வல்ல நாயக பெருமான் மற்றும் இவ்விடத்தில் வீட்டிலிருந்து இந்த மக்களுக்கு அருள் வழங்கி கொண்டிருக்கின்ற சிவசக்தி
உருவமாகிய இந்த ஆதி பரமேஸ்வரனையும் அந்த ஆதி பரமேஸ்வரியையும் வேண்டிக் கொண்டு இவ்விடத்திலே இந்த அடிக்கல் நாட்டு நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அன்பார்ந்த ஒரு ஆலயத்தை அமைக்கிறதுக்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். உண்மையாக ஒரு ஆளால் முடிகிற காரியம் அல்ல. வருங்காலத்தில் இந்த ஆலயம் மிகவும் பேர் பெற்ற ஒரு ஆலயமாக நான் நினைக்கிறேன். திருவண்ணாமலை மாவட்டம் அல்லது இந்த ஈச்சரம்பட்டி பிரதேச பிரிவில் ஒரு பேர் பெற்ற ஆலயமாக திகழ வேண்டுமாக இருந்தால் இந்த கிராமத்தில் இருக்கின்ற சகல சைவ அடியவர்களும் தங்களாலான சகல உதவிகளையும் செய்து கொண்டு பொருளாதார ரீதியில் பின்னோக்கி போய்கொண்டிருக்கின்றது யாரும் அறிவீர்கள். எனவே வருங்காலத்தில் எங்களை கட்டடத்திற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நாட்டில் ஏற்பட்டுள்ள விலைவாசியின் காரணத்தினால் விலைகள் மேலும் மேலும் கூடி போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. எனவே குறுகிய காலத்துக்குள்ள இப்போ கிடைக்கிற அந்த விலைக்கேற்ற மாதிரி இந்த ஆலயத்தை நாங்கள் கட்டி முடிக்கணும் வந்து எல்லாரும் ஒரு மனதோடு சிந்தித்து கொண்டு இந்த ஆலயத்தை கட்டி முடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இவ்விடத்திற்கு வருகின்ற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு எல்லாம் வல்ல எல்லோருக்கும் பொதுவான அந்த ஆதி பரமேஸ்வரனிடம் வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். சிவராத்திரியை நாங்கள் இந்த ஆலயத்தில் நடத்த வேண்டும் என்று எம்பெருமான் நடத்துவதற்கு அருள் செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அதற்காக நாங்கள் அவர்கள் தானே காசு எங்களுக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க, அவங்க தானே கோயிலை கட்டி தருவாங்க என்ற ஒரு சிந்தனையை வளர்த்துக் கொள்ளாமல் சகலரும் எங்களாலான உதவியை அவங்களுக்கு வழங்கி இந்த ஆலயத்தை அடுத்த வருஷம் சிவராத்திரி நடத்த வேண்டும் என்று சகலரும் மனதில் ஒரு எண்ணக்கருவை பதித்து கொண்டு நாங்கள் செயற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதற்கான சகல வழிகளையும் என் பெருமான் காட்டுவார் என்று இந்த இடத்தில் நான் நம்பிக்கை கொள்கின்றேன். எனவே உண்மையில் நாங்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிவனடியார் அறக்கட்டளை நிதியத்துக்கு உண்மையில் அதில் சிவா ஐயா என்றவர் என்னுடைய தொடர்பு கொண்டிருந்தார். அவருடன் நான் கதைத்திருக்கின்றேன். அவருக்கு இன்று எனது பிரதேச அதாவது என்ற கிராமம் சார்பாக நான் மீண்டும் அவருக்கு நன்றியை தெரிவித்து இந்த இடத்தில் அந்த எங்களுக்கான இந்த பூஜைகளை நடத்தி முடித்த ஐயா பூசவரை அவர்களுக்கும் கட்டிட கலைஞர்களுக்கும் வந்து நிர்வாகத்தினர் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து கட்டிட கலைஞர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வது என்ன உதவி எந்த நேரத்தில் தேவை என்றாலும் எனது நம்பரும் நிர்வாகத்தில் இருக்குது, என்னோட தொடர்பு கொள்ளுங்க. மற்றது நிர்வாகத்தோட தொடர்பு கொள்ளுங்க. சிறந்த ஒரு நிர்வாகம், சிறந்த ஒரு தலைவர், துடிப்பான ஒரு தலைவர். ஆகவே இளைஞர்களை ஒன்று திரட்டி நாங்கள் தான் தலைமத்துவம், நாங்கள் தான் நிர்வாகம், நாங்கள் தான் எல்லாம் செய்யணும் என்ற ஒரு எண்ணப்பாங்க உங்களுக்குள்ள வளரக்கூடாது, வளரவும் விடக்கூடாது. ஆகவே சகலரையும் இங்குள்ள சகலரையும் அவர் எனக்கு சின்னவர் தானே, அவர் எனக்கு தேவையில்லைன்ற ஒரு எண்ணக்கரு இருக்கக்கூடாது. அவர் என்ன உதவி எங்களுக்கு செய்ய போகிறார் அப்படி என்ற ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ள வளரக்கூடாது. சகலரையும் அனைத்து ஒருவன் விலகி போகிறான்னா அவன் விலகிறான், இங்கே வாரான், அவன் தேவையில்லைன்னு விடக்கூட அவனை நாங்கள் எவ்வாறு சேர்த்தெடுக்க வேணும் அவ்வாறு இங்கே சேர்த்தெடுத்து எங்களுக்கான வேலைகளை முடிக்க வேணும் என்று கேட்டுக்கொள்கிறதோட என்ன உதவி என்றாலும் அதாவது வந்து சில வேளையில் சில உதவிகள் தேவைப்படலாம். ஐயா கூறியது போல விலைவாசிகள் அதிகரிக்கப்பட்டு கொண்டிருக்கு. ஆகவே அது தொடர்பாக உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ மணல் எங்களுக்கு தேவை எடுக்க கஷ்டம்னா நீங்கள் என்னோட தொடர்பு கொள்ளுங்க, நான் டிஎஸோட தொடர்பு கொண்டு உங்களுக்கு அதுக்கான வழிகளை நான் ஏற்படுத்தி தருவேன். ஆகவே எல்லோரும் இந்த ஆலயத்தை நாங்கள் கட்டி பிடிக்க பெரிய ஒரு சந்தோஷமான ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மிக விரைவாக இது முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆகவே நாங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். மீண்டும் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கிறேன். கருத்துக்களை முன்வைத்ததற்கு இப்பொழுது இறுதியாக எமது ஆலயத்தின் தலைவர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் இங்கு உரைத்து இந்த நிகழ்வினை முடித்து வைக்குமாறு அன்பாக அனைவருக்கும் வணக்கம். இந்த கிராமத்தில் எல்லாருக்கும் தெரியும் சிவசக்தி ஆலயம் என்பது குறுகிய காலமாக இதே வடிவத்திலே இருந்து வந்தது. இப்போது எங்களுக்கு சில உதவிகள் கிடைத்து அவங்களோடாக இந்த ஆலயத்தை கட்டுவதற்கான கட்டட வேலை நடைபெற இருப்பதால் அனைத்து உள்ளங்களும் எங்களுக்கு இப்போ கிராம உத்தியோகத்தர் கூறியது போல் எல்லாரும் பங்களிப்பு செய்து தலைவர் செயலாளர் நிர்வாகம் தான் இதை வச்சு நடப்பிக்கணும் என்றில்லை, எல்லாரும்
பங்களிப்பு எங்களுக்கு தந்து வேலைகளை முடிக்க வேணும் என்று சொல்லி நான் விடைபெற்றுக்கொண்டேன். மீண்டும் ஒரு முறை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இறுதியாக நன்றி கூறி இந்த நன்றி உரையினை ஆரம்பிக்கின்றேன். இன்று விநாயகபுரம் சிவசக்தி ஆலயத்தின் கட்டுமான பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்று சிறப்பான முறையில் முடிவடைந்திருக்கின்றது. இதனால் எமது கிராம மக்கள் அனைவரும் மிக ஆனந்தத்தில் இருக்கின்றோம். அடுத்ததாக இந்த கட்டுமான பணி உலகெல்லாம் சிவமயம் ஆன்மீக பீடத்தின் நிறுவனரும் நிர்வாக இயக்குனருமான உயிரொளி சிவகுகனார் ஐயா அவர்கள் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அத்துடன் எமது ஆலயத்தை கட்டி முடிப்பதற்காக கனடாவில் வசிக்கும் செல்வி வசந்தரா தேவி கந்தப்பிள்ளை அவர்கள் முன்வந்து மனமுகந்து சிவசக்தி துணையோடு நன்கொடையாக இந்த ஆலய கட்டுமான பணிக்கான நன்கொடையினை எமக்கு வழங்கியிருந்தார். அவருக்கு எமது கிராம மக்கள் சார்பாகவும் எமது ஆலயத்தின் நிர்வாகம் சார்பாகவும் மனமுகந்த நன்றியினையும் பாராட்டுகளினையும் இந்நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆலயம் ஆரம்பித்தது முதல் இந்த ஆலயத்தின் கட்டிடப்பணி முடிவடையும் வரை எமக்கு உறுதுணையாக தாங்கள் இறுதி வரைக்கும் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் மனமுகந்து தங்களிடம் கேட்டு வேண்டிக் கொள்கின்றோம். அடுத்ததாக இன்றைய நிகழ்விலும் இனிவரும் காலங்களிலும் எமது ஆலயத்தின் செந்தமிழாகம முறைப்படி பூசை செய்யும் செந்தமிழாகம தலைமை அர்ச்சுனர் தனியொலி சிவம் ஜி தயாளன் ஐயா அவர்களுக்கும் எமது நன்றியினையும் பாராட்டுகளினையும் இந்நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் முழுமையாக இங்கு அனைத்து கிராம மக்களும் ஒன்றிணைந்து எமது ஆலய கட்டுமான பணி சிறப்பான முறையில் இங்கு கட்டி முடிப்பதற்கும் அனைத்து விதமான ஒத்துழைப்புகளையும் இங்கு எமது ஆலயத்திற்கும் ஆலய நிர்வாக சபையினருக்கும் அனைவரும் வழங்க வேண்டும் என்று இங்கு இறுதியாக தங்கள் அனைவருக்கும் வேண்டுகோள் விடுத்து இங்கு வருகை தந்த அனைத்து பக்த நெஞ்ச உள்ளங்கள் அனைவருக்கும் இந்நேரத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.